பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை வச்சு நான் வந்து பேசுகிறேன். நம்மளுடைய டிஸ்கஷனில் உலக கல்வியோடு சேர்ந்த மார்க்க கல்வி, இல்லை மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பொதுவாக இஸ்லாமிய வீடுகளை பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய அந்த மாஹூல், அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து இன்னைக்கு பொதுவாகவே வந்து எல்லாரையும் இல்லை, பொதுவாக பார்த்தோன்னா அது இல்லாமல் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவீன சைத்தான்கள் அவர் இருக்கக்கூடிய சைத்தான்கள் சொல்றதை விட மோஸ்ட்லி சைத்தானுடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய மாஹூலை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீ இதை பற்றி நிறையா உங்களோட பயணங்களில் பேசியிருந்தாலும் இந்த ஒரு கலந்துரையாடலில் ஒரு சின்ன ஒரு நசியத்தா இஸ்லாமிய மாஹூல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, பெற்றோர்கள் மெயினாக, குழந்தைகள். ஸோ அது ஒரு சின்ன ஒரு நசியத்தா சொன்னாங்க. இன்னைக்கு சமூகம் வந்து இப்படி ஒரு சமூக சீர்கேட்டில் இருக்கிறதுக்கு காரணமே இஸ்லாமிய வீடுகள் நம்முடைய ஊர்களில் இல்லை. இஸ்லாமிய வீடுகள்னு சொன்னால் குர்ஆன் அலமாரில் இருக்கக்கூடிய வீடுகளோ அல்லது வந்து ஹதீஸ் கிதாபுகளை வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீடுகளோ கிடையாது. எந்த இடத்துல ஷைத்தான் இல்லையோ அந்த இடம் அதுதான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வீடு, அதுதான் உண்மையான முஸ்லீம் வீடு. ஆனால் இன்னைக்கு பெரிய ஷைத்தானை நம்முடைய வீடுகளிலேயே டிவியுடைய உருவங்களில் வாங்கி வச்சு அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு சமூகம் இருக்குது பெரும்பான்மையாக. யாருக்கு தெரியாது சினிமா பார்க்குறது ஹராம்னு சொல்லி? எந்த பெற்றோருக்கு தெரியாது? எந்த பெற்றோருக்கு தெரியாது இப்படி ஒரு அந்நிய பெண்ணையோ அல்லது இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ தன்னுடைய பிள்ளை பார்க்கக்கூடாது, இதை பார்த்து வளரக்கூடாதுன்னு சொல்லி யாருடைய உள்ளத்தில் ஆசை இல்லை? யாருக்கு தெரியாது இசை கேட்கறது ஹராம்னு சொல்லி? யாருக்கு தெரியாது சீரியல் பார்க்கறது ஹராம்னு சொல்லி? ஆனால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு முஸ்லீம் வீடுகளில் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஹதீஜான்னு பேர் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சர்வசாதாரணமாக வீடுகளில் உட்கார்ந்து சினிமா பார்க்கறது, நாடகங்கள் பார்க்கறது, அதுபோல் இன்னும் பல பல விஷயங்களை பார்க்கறது, குழந்தைகளை டிவி முன்னாடி உட்கார வச்சு கார்ட்டூன்களை பார்க்க வைக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கார்ட்டூனை உருவாக்குனது இஸ்ரேல் தான் கார்ட்டூனை உருவாக்குச்சு. ஏன் உருவாக்குச்சு? குழந்தைகளுடைய என்டர்டெயின்மெண்ட்காக. குழந்தைகள் அதை பார்த்து பார்த்து சாப்பிடணும், அதை பார்த்து வேற கவனங்களை திசை திருப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கார்ட்டூன் உருவாக்குச்சு. ஆனால் எந்த நாடு கார்ட்டூன் உருவாக்குச்சோ இஸ்ரேல், அந்த நாட்டில் கார்ட்டூன் பார்க்கக்கூடாது தன்னுடைய குழந்தைகள். ஏன்? என்னைக்கு இப்படி ஒரு வேடிக்கையான நிலைமையில குழந்தைகள் வளருதோ அந்த குழந்தைக்கு ஒரு நோக்கம் இருக்காது, அந்த குழந்தைக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. அந்த குழந்தை வளரும் பொழுது அல்லாஹ்வுக்காகவோ அல்லாஹ்வுடைய தூதருக்காகவோ மார்க்கத்துக்காகவோ வளராது. அது ஏதோ இப்படி சண்டை பிடிக்கணும், இப்படி ஒரு உலகத்தில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நோக்கத்தை கொண்டு தான் வளரும். இது போன்ற ஷைத்தான்கள் நமக்கெல்லாம் தெரியும். சினிமா பார்க்கறது ஹராம், நாடகம் பார்க்கறது ஹராம், இது போல வீணான காரியங்களை குழந்தைகளை பார்க்க வைக்கிறது கூடாது, எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இந்த சமூகம் வந்து இன்னும் அதை விட்டு விலகலை. எவ்வளோ குர்ஆன் சுன்னாவை பேசினாலும், எவ்வளோ குர்ஆன் படி வாழணும், ஹதீஸ் படி வாழணும்னு பேசினாலும் இன்னும் எல்லா வீடுகள்லையும் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம், நாடகம் பார்க்கக்கூடிய பழக்கம், பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது போல அசிங்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆண் குழந்தைகள் எல்லாம் வளரும் பொழுதே ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய காதல், இது போல ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட வெளியே போகணும், அவங்களோட சுத்தணும், இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற மாதிரி வாழணும், அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும், அப்படியே என்னுடைய காதலை நான் விரும்பணும், இப்படித்தான் சமூகம் மாறினதுக்கு காரணம் இந்த வீடுகளில் அரங்கேறக்கூடிய இது போன்ற அசிங்கங்கள் தான். அதனால இந்த முஸ்லீம் சமூகம் என்னைக்கு இந்த டிவிகளை விட்டு, இந்த ஷைத்தான்கள் டிவி பார்க்கறது தவறு இல்லை, டிவியில் நல்ல விஷயங்கள் மார்க்க நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், மார்க்கத்துடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம், இன்றைய உள்ள உலக நடப்புகளை பார்க்குறோம், அது தவறு இல்லை. ஆனால் சினிமாக்களை, சீரியல்களை, அசிங்கங்களை, பாடல்களை, இசைகளை நீங்கள் முஸ்லீம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியில் வைக்கக்கூடிய சவுண்டை விட அதிகமாக சவுண்டு வச்சு பாடல்களை கேட்டுக்கொண்டு குழந்தைகளை ஆட விட்டு அவங்க பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நிலைமையில தான் சமூகம் இருக்கு. இல்லாம அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர. அதனால பெற்றோர்கள் குறிப்பா இதை விட்டு என்னைக்கு விலகுறாங்களோ அப்பதான் இந்த வரக்கூடிய தலைமுறை வந்து இதை விட்டு தூரமாகி வரும். சினிமா இல்லாம, நாடகம் இல்லாம வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சமூகம், தமிழ்நாடு மக்கள் மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அவங்கள பிரிக்க முடியாது. தமிழ் மக்களை வந்து சினிமாக்கள் இருந்து, சீரியல்கள்ல இருந்து பிரிக்க முடியாது. ஆனா ஒரு ஈமான் கொண்டவன் அதை விட்டு பிரிஞ்சுதான் வாழணும். அப்படிதான் அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுறான். அப்ப வாழ்றதுக்கு தன்னுடைய குழந்தைய அந்த பெற்றோர்கள் தயார்படுத்தல, அவங்களுக்கு அனுமதி அளிக்கலன்னு சொன்னா பின்னாடி அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது
காதலிக்கிறான், அல்லது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து ஒரு காஃபிராட ஒரு மனிதனோட ஓடி போறாரு, அல்லது காதலிச்சு ஓடி போறான், பெற்றோர்களை தூக்கி போட்டு ஓடி போறான்னு சொல்லி குறை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா ஆரம்ப பள்ளிக்கூடமே அவங்க கொடுத்தது அந்த கல்வியை தான். டிவிகள்லையும் சீரியல்களையும் அவங்க பார்க்க வச்சு உள்ளங்களை ஏற்றின அந்த அழுக்கு தான் பின்னாடி அவங்களுக்கு அழுக்கா மாறி அவங்க வழி தவறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகுது. அதனால முஸ்லீம் குடும்பம், இஸ்லாமிய குடும்பம்னு சொன்னா எந்த இடங்கள்ல குர்ஆன் அதிகமா ஓதப்படுதோ, குர்ஆனுடைய சபைகள் இருக்கோ, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா, காஃபிர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அடைக்கலம் தேடி வந்தாங்கன்னு சொன்னா அடைக்கலம் கொடுங்க. ஏன் அடைக்கலம் கொடுங்க? அவங்க அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கட்டும்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவங்க ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும் உங்களுடைய வீடுகள்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு எந்த வீட்டில் குர்ஆனுக்கு ஓதுறோம், எந்த வீட்டில் வந்து ஒரு காஃபிர் வந்தால் குர்ஆனை வந்து ஓதி காமிக்கிறோம் அவருக்கு, அல்லது குழந்தைகள் ஓதுறதை கேட்டு சந்தோஷம் அடைகிறோமா, அல்லது குழந்தைகள் பாடல்களை படிக்க வச்சு சினிமா நடிகை மாதிரி வேஷம் போடும் பொழுதும் அவனை மாதிரி ஆக்ஷன் காமிக்கும் பொழுதும் சந்தோஷம் அடைகிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் பெரும் மாற்றம் இருக்கு. இருந்தாலும் இந்த மாற்றம் போதாது. இது போன்ற அழுக்குகளை நீக்கி உண்மையான முஸ்லிம் குடும்பமா தொழுகையை கொண்டு, குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவூட்டலை கொண்டு, மறுமையுடைய ஞாபகத்தை கொண்டு, தந்தை தாய்க்கு 2 பேரும் பெற்றோர்களுக்கு எல்லாரும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அறிவுரை செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த சமூகம் வந்து உண்மையான முஸ்லிம் சமூகமா, இந்த குடும்பங்கள் வந்து உண்மையான முஸ்லிம் குடும்பங்களா மாறும்.